இப்போ எல்லாருக்குமே குழந்தைகள் எல்லாருக்குமே மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அத மறக்கறாங்க? இப்போ நீங்க குழந்தைகள்ட்ட ஒரு உதாரணமாக ஒரு 15 வயசு, 20 வயசு என்ன வயசாக இருந்தாலும் சரி, அந்த 3ஆம் பாவகம் சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில சிரவண சக்தின்னு சொல்லுவோம். அப்போ இங்க மறக்கிறோம் அப்படின்னா, இங்க நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த லக்னம் அப்படிங்கிறது உடல்ல முதல் பாவகம்னு சொல்லலாம். என்னுடைய எண்ஜான் உடம்புக்கே சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த சிரசு அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்ம சிந்திக்கக்கூடியது. அந்த சிந்தனைகள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது குழந்தைகளுக்கு இல்ல அப்படின்னா, அந்த குழந்தைகளை கேட்கக்கூடிய விதமாக அத சொல்லணும். இன்னைக்கு குழந்தை படிக்கலையா, உடனே ஜாதகத்த எடுத்துட்டு வந்துரணும். அது படிக்க மாட்டேங்குது. இல்ல, இல்ல. அதோட தன்மை என்னன்னு தெரிந்து கொண்டு, அந்த தன்மையில அந்த குழந்தைய வழிநடத்தி செல்வது அப்படிங்கிறது சிறப்பு. இப்ப இதற்கு நெறைய மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும். இப்ப வீட்லயே பார்த்தீங்கன்னா, செவ்வா, வெள்ளி சஷ்டி கவசம். வெள்ளிக்கிழமை வந்து சகஸ்ரநாமம், வியாழக்கிழமையும் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், ருத்ரம். சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, ஏதாட்டி ஒரு மந்திரங்கள் அவங்க சொல்கிறத கேட்பாங்க. தீபாரண டைம் போயிட்டு அங்கே நின்று முழு மந்திர ஒலிகளை கேட்டுட்டு அந்த சப்தம் ஒலி மணி அடிக்கிற சப்தத்தை நம்ம கேட்பாங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் அந்த மணி அடிக்கிறாங்க, அந்த கவனம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கோங்க. விளக்கேற்றும் போது அந்த குழந்தைகளை மணி ஓசையை கேட்க சொல்லுங்க. அந்த மணி அடிக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் கரெக்டாக இருக்கணும். இங்கே மணி அடிக்கணும், சப்தம் கேட்கணும், கை ஆடக்கூடாது. அது ஒரு பரிகாரமானால் கண்டிப்பாக பரிகாரம். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன மணியாக வாங்கி கொடுத்து இதை நீ அடி, விளக்கேற்றும் போது அடி, சாயந்தரம் அடி, சாயந்தரம் அடி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்படும்.